ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பர் டேஸ்ட்டில். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ்ங்க உங்கள் பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. வாங்க ரொம்ப டேஸ்டியாக கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் 1/4 கப் பாசிப்பருப்பு, இது 50 கிராம் இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போது நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும், அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இப்போது நம்ம புடலங்காவை கட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காவில் மேலே உள்ள தோல் எதுவும் நான் ரிமூவ் பண்ணலை, நீங்கள் வேணும்டா ரிமூவ் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணி உள்ளே உள்ள விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு அழகாக கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு காயெல்லாம் ரொம்ப குழஞ்சி போகாது. இதே போலவே நான் எல்லா புடலங்காவும் கட் பண்ணி ரெடியாக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். குக்கர் அப்படி இல்லைன்னா நார்மல் பாத்திரத்துலையும் செய்யுங்க. கூடவே ஒரு தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். காய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல் இருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கூட அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவு பாருங்கள், காய் மூழ்கி வரலை, ஆனால் தண்ணி இருக்க இது போல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், போட வேண்டியது எல்லாம். இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் 2 சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது 2 விசில் முடிஞ்சிருச்சு. ப்ரெஷர் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போவே நல்லா மணமாக இருக்குது. இன்னும் தாளிச்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே மசிச்சு கொடுங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்துக்கோங்க. நிறம் மாறினதும் இதில் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1/4 கப் போல். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதகி வரட்டும். இது போல் நல்லா வெங்காயம் வதகி வந்ததும் இதை அப்படியே எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துற வேண்டியது தான். தாளிப்பை உள்ளே சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட மணமான கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது சைடிஷாக மட்டும் இல்லாமல் சாதத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான இந்த கூட்டை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.